போருக்கு பிறகு முதல் முறையாக ஹார்முஸ் ஜலசந்தியை இந்தியாவின் 2 LPG டேங்கர் கப்பல்கள் ஈரான் உதவியுடன் அடுத்தடுத்து கடந்து வந்தன. விரைவில் 2 கப்பல்களும் இந்தியாவை அடைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா எங்கள் நட்பு நாடு. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு செல்லும் கப்பல்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி கூறினார். துயரமான நேரத்தில் இந்திய அரசு எங்களுக்கு உதவுகிறது. நாங்களும் இந்திய அரசுக்கு உதவ வேண்டும். ஏனெனில் நாம் பொதுவான நம்பிக்கையையும் பொதுவான நலன்களையும் பகிர்ந்து கொள்கிறோம் என ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி கூறியுள்ளார். போர் சூழலில் ஈரான் எல்லையை கடந்து இதுவரை 170 இந்தியர்கள் ஆர்மீனியா வந்தடைந்துள்ளனர் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் கட்டணம் அமல் காரணமாக இண்டிகோ விமானங்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு பயணத்துக்கு 425 ரூபாயும் ஐரோப்பிய நாடுகளுக்கு 2300 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் அப்பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஓமன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர்கள் 2 இறந்தனர். ஈரான் சரணடைய போகிறது என G7 நாடுகளிடம் அதிபர் டிரம்ப் கூறியதாக அமெரிக்க நாளிதழில் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் அடுத்த நாளே அமெரிக்கா மீதான தாக்குதல் தொடரும் என ஈரான் புதிய ஆட்சியாளர் கூறியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் மதுரை கிளை தமிழக அரசு வழக்கின் ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கான 3112 கோடி ரூபாய் ஜல்ஜீவன் திட்ட நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். புதிய திட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பை சிறப்பாக வழங்கியதற்காக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு கார்டுக்கு 50 பைசா என அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலை தேஜா கூட்டணியில் இணைந்து சந்திக்க தாவேகாவின் 90% மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் விஜய் எடுக்கும் முடிவுக்கும் ஆதரவு தெரிவிப்போம் என்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்யும் கும்பல் தலை தூக்கி வருவது குறித்து NIA அதிகாரிகள் விசாரணையை துவக்கியுள்ளனர். இதில் சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அசாம் மாநிலத்தில் ரூபாய் 4570 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். உலக அளவில் பொருளாதாரம் மற்றும் போர்களின் போது ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்பில் புதிய பொருளாதார நிதி உருவாக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா கூறினார். வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் நாடு முழுவதும் எந்த தட்டுப்பாடும் இல்லை என மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்தார். வதந்திகளை நம்பி தேவையற்ற அச்சத்துடன் சிலிண்டர் வாங்க குவிய வேண்டாம் என்றார். தமிழை காக்க எந்த தியாகத்துக்கும் ஆயுதமாக இருக்கும் இளைஞர்களே, உழைப்பை மட்டும் கொடுங்கள் போதும், உயிரை அல்ல. தமிழகத்தை சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அரசியல் களத்தில் ஒற்றுமையுடன் முறியடிப்போம். உணர்ச்சிகள் நம் அறிவாற்றலை ஆட்கொள்ள விடாமல் சிந்தித்து செயல்படுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குரலாக நீதி கேட்டு பார்லிமெண்ட் முதல் நீதிமன்றம் வரை அதிமுக ஒலித்தது. திமுக அரசின் சாக்குப்போக்குகளை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்பதற்கு கனிமொழியை மக்கள் விரட்டி அனுப்பியதே சாட்சி என பழனிசாமி கூறினார். இந்து மக்கள் கட்சி சார்பில் மார்ச் 15ஆம் தேதி சென்னை YMCA உள்ளரங்கில் நடக்கவிருந்த தமிழகம் உரிமை மீட்பு மாநாட்டுக்கு திமுக அரசு அரசியல் உள்நோக்கத்துடன் அனுமதி மறுத்து சுவரொட்டிகளை பறிமுதல் செய்தது கண்டனத்துக்குரியது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். மொத்தம் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்து வருகிறது என திமுக MP கனிமொழி கூறினார். கும்மிடிப்பூண்டி அருகே 42 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இவற்றை தடுப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது. இதற்காக முதல்வர் ஸ்டாலின் துரும்பை கூட அசைக்கவில்லை என அன்புமணி விமர்சித்துள்ளார். கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி எந்த தவறும் செய்யவில்லை. அவருக்கு CBI சம்மன் அனுப்பியது மிரட்டி பார்க்கும் செயல். திமுக எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாது என அமைச்சர் ரகுபதி கூறினார். நடிகர் ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய். அரசியல் ஆதாயம் தேட தாவைக்கவினர் பொய் சொல்கின்றனர் என அமைச்சர் ரகுபதி கூறினார். ரஜினியை அரசியலுக்கு வரவிடாமல் திமுக விரட்டியது என ஆதவ் அர்ஜுனா கூறியது கற்பனை என நினைக்கிறேன் என திருமாவளவன் தெரிவித்தார். அவரை ஆசை காட்டி அரசியலுக்குள் இழுக்க முடியாது, அச்சுறுத்தி வெளியேற்ற முடியாது என்றார். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் 42 வயது பெண்ணை 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பெண்கள் மீதான அத்துமீறல் அதிகரித்து தமிழகத்தை நாசக்காடாக்கியதுதான்
தீய சக்தி திமுக அரசு பெண்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு என வானதி விமர்சித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைப்பதா அல்லது தனித்து போட்டியா என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்லிமென்டில் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். நோட்டீஸில் 130 மக்களவை எம்பிக்களும் 63 மாநிலங்களவை எம்பிக்களும் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குரூர மனம் படைத்த கொடூரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சீமான் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலை ஒட்டி தென்காசி, கடையநல்லூர், சங்கரன்கோவில் தொகுதிகளில் ஓ பன்னீர்செல்வம் இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். வாசுதேவநல்லூர், முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாடானை ஆகிய தொகுதிகளில் நாளை பிரச்சாரம் செய்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நியமிக்கப்படுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள 1100 மருத்துவர்களுக்கான பணியிட தேர்வு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. இந்த கலந்தாய்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்காதது சமூக அநீதி என அன்புமணி தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3வது பகுதிக்கு ஒப்புதல் மற்றும் நிதியுதவி வழங்கக் கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை பிழைப்பாக வைத்துள்ளது திமுக அரசு. டிசைனாக பொய்களை சொல்லி வருகிறார்கள். ஓட்டு கேட்கும் உரிமை எங்களுக்கு தான் உண்டு, திமுகவிற்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறியுள்ளார். திமுக மாணவர் அணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும், மாணவர் அணி துணை செயலாளராக இருந்த வீரமணி திமுக மாணவர் அணி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழனின் தலைமையின் கீழ் இயங்குவதற்காக அதிமுகவில் இணைந்துள்ளேன். இது அனைத்து மக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு, நான் தனித்து எடுத்த முடிவு அல்ல என அதிமுகவில் சேர்ந்த பின் காளியம்மாள் கூறினார். வீட்டு பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் முன்பதிவு கால இடைவெளி கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும், நகர்ப்புறங்களில் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கோவா மாநகராட்சி தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது. மொத்தம் 30 வார்டுகளில் 18 வார்டுகளில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. போயஸ் கார்டன் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாம் தொடங்கிய புதிய கட்சிக்கு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை VK சசிகலா அறிவித்தார். மேலும் கட்சியின் சின்னமாக தென்னந்தோப்பு இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கவலையளிப்பதாக இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து செயல்படுவது இந்தியாவிற்கு நல்லது அல்ல, உலக அமைதிக்கும் அது நல்லது அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். கோவையில் ரூபாய் 13 கோடியில் உருவான உக்கடம் பஸ் முனையம் மற்றும் ரூபாய் 250 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள மேற்கு புறவழிச்சாலையின் முடிவடைந்த முதற்கட்ட பணிகளை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக புதிய கட்சி தொடங்கிய பெங்களூரு புகழேந்தி தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தொலைபேசி வாயிலாக பேசினர். இந்த உரையாடலில் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பேச்சு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஊதியத்துடன் மாதவிடாய் விடுமுறை கட்டாயம் என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை தள்ளுபடி செய்த சுப்ரீம் கோர்ட், லீவ் அறிவித்தால் பெண்களுக்கு வேலை கிடைப்பது கடினமாகிவிடும், அவர்களின் கரியரை முழுமையாக முடக்குவது போல் அமைந்துவிடும் என்றும் கருத்து தெரிவித்தனர். திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய கூட்டணி உருவாகவில்லை, அதிமுகவும் சிதறி உள்ளது என திருமாவளவன் தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய் முதல்வராக வேண்டி கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் பட்டாளம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு பொதுமக்கள் காலில் விழுந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். சென்னையில் அதிமுகவுக்கு சாதகமான வேளச்சேரி, மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு, ஸ்ரீநகர், விருகம்பாக்கம் ஆகிய 5 தொகுதிகளையும் பாஜக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது அதிமுக தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் 18 வயதிலேயே திமுகவில் இணைந்தவன், இப்போது மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்துள்ளேன் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதில் என்னை ஒரு தொண்டனாகவே இணைத்துள்ளேன் என்றார். பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் 12,000 15,000ஆகவும், பத்திரிகையாளர்கள் குடும்ப ஓய்வூதியம் 6,000 7,500 ரூபாயாகவும் அதிகரிக்கப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
பாரதிய ஜனதாவுடன் தாவேகா கூட்டணி வைத்தால் அது திமுக கூட்டணியை பாதிக்காது என துரை வைகோ தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை திமுக கூட்டணி பெற்றுள்ளது என்றார். முஸ்லிம்கள் வாக்குகள் ஒன்று கூட மாறாமல் திமுகவிற்குத்தான் வாக்களிப்பார்கள் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். மத வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் மனிதர்கள் என முதல்வர் செயல்படுகிறார் என்றார். மத்திய பாஜக அரசு தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. ஆனால் திமுக தனது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மத்திய அரசு திட்டங்களை தடுத்து வருகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே முக்கியமான கனிம ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் உள்ளது. வரும் மாதங்களில் விரைவில் முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது என அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். தனது கட்சி பெயரை அறிவித்த சசிகலா ஒத்த கருத்துடன் உள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடுவோம், மக்களை ஏமாற்றும் திமுகவை ஓட ஓட விரட்டுவதுதான் எங்கள் வேலை என்றார். அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு வர விருப்பம் இருப்பவர்கள் யாரும் வரலாம் என பதில் அளித்தார். பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூறினார். இந்துக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தான் ஓட்டு என திருவண்ணாமலையில் நடந்த இந்து உரிமை மீட்டு மாநில மாநாட்டில் விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத அமைப்பு இணை பொதுச் செயலாளர் தானுமாலயன் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே நாளை முதல் பறக்கும் ரயில் சேவை இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட நாகை ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கோர்ட் விடுதலை செய்தது. அவர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நீதித்துறை எக்காலத்திலும் தொய்வடையவோ பின்தங்கவோ கடமையிலிருந்து விலகவோ கூடாது என சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். எரிபொருள் தட்டுப்பாடு என வதந்தி பரவிய நிலையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை 3.5 கோடி லிட்டராக அதிகரித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 560 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,19,200க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 70 குறைந்து ரூபாய் 14,900க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. கிராம் ரூபாய் 290க்கும் கிலோ ரூபாய் 2.90 லட்சத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி அருகே பெட்டிக்கடை நடத்தி வந்த பெண்ணை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சையில் இன்று அதிகாலை கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலைகளையும் பெரிய கோயில் கோபுரத்தையும் பனி மூடியது. இந்த ரம்மியமான காட்சியை பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுவன் உள்பட 15 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுவன் உள்பட 15 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் ரூபாய் 13,077 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய அனல்மின் நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் என்ற வாலிபர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினரை அமைச்சர் KR பெரியகருப்பன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரசு சார்பில் ரூபாய் 6 லட்சம் நிதியுதவி வழங்கினார். திருப்பூர் ராக்கியாபாளையம் பகுதியில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமி உட்பட 5க்கும் மேற்பட்டோரை தெருநாய் துரத்தி கடித்துள்ளது. சிறுமியை தெருநாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் பாட்டில்களில் பெட்ரோல் வழங்குவது ஆபத்தானது மற்றும் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே அனைத்து விற்பனை நிலையங்களிலும் கேன்கள், பிளாஸ்டிக் பாட்டில்களில் பெட்ரோல் விநியோகிக்கக்கூடாது என டீலர்களுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. விளாத்திக்குளத்தில் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் 3 நாட்களாகியும் குற்றவாளிகளை கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பி பொதுமக்கள் MP கனிமொழியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் மார்ச் 15ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
2023 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியுள்ளது. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் தேஷ்முக் கூறியுள்ளார். கோவை போத்தனூர் பகுதியில் தண்ணீர் குழாய் உடைந்து ஏற்பட்ட மண்ணரிப்பில் லாரி சிக்கி முன் டயர் தூக்கியது. லாரியிலிருந்து டிரைவர் கீழே குதித்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் இன்ஸ்பெக்டர் உட்பட 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மானாமதுரையில் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த ஆகாஷ் உடலில் 28 இடங்களில் காயங்கள் இருந்ததும் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருந்ததும் பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமாக தெரியவந்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சக மாணவர்கள் தாக்கியதில் 13 வயது மாணவர் உயிரிழப்பு. வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அஸ்ஸாமில் ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்து வந்தது. அந்த பாவம் தற்போது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என பிரதமர் மோடி கூறினார். மார்ச் 5ஆம் தேதியுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு LPG உற்பத்தி 30% அதிகரித்துள்ளது. வீடுகளுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் 4வது முறையாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். டில்லி செங்கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தொப்பி காணாமல் போயுள்ளதாக அவரது பேரனும் முன்னாள் பாரதிய ஜனதா தலைவருமான சந்திரகுமார் போஸ் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்க சென்றாலும் போலீசார் புகாரை வாங்குவதில்லை. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, பெண்களின் மாண்பு சம்பந்தப்பட்டது. மணிப்பூர் பெண்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தியவர்கள் தமிழக பெண்களுக்காக மனமிறங்க மாட்டீர்களா என பார்லிமெண்டில் அதிமுக MP இன்பதுரை கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சி இல்லை என்றால் தமிழகமே அழிந்துவிடும். தமிழகத்தில் திமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு பவர் இல்லை என நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மக்களின் தனி உரிமையை பாதிக்கும் வகையில் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எவ்வளவு ஒருதலைபட்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஐநா சபையில் கொண்டுவரப்பட்ட ஈரான் மீதான கண்டன தீர்மானம் பற்றி விமர்சித்த ப. சிதம்பரம், எது விவேகம், எது ராஜதந்திரம், எது சாய்மானம் இல்லாத வெளியுறவு கொள்கை என கேள்வி எழுப்பினார். உலகளாவிய நெருக்கடியை இந்தியா சமாளிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் இந்தியா விட்டுவிடவில்லை என பிரதமர் மோடி கூறியுள்ளார். நான் நலமுடன் இருக்கிறேன், கடவுள் என்னை காப்பாற்றிவிட்டார் என தன் மீதான கொலை முயற்சி குறித்து ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார். 108 வைணவ தலங்களில் 3வது தலமாக போற்றப்படும் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் சித்திரை தேர் வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அமெரிக்க ராணுவத்தின் வலிமைக்கு ஈடு இணை ஏதுமில்லை. இதுபோன்ற ஒரு ராணுவ வலிமையை இதற்கு முன் எவரும் கண்டதில்லை. சரியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் KC-135 ரக வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. அமெரிக்கா தனது 4வது விமானத்தை இழந்துள்ளதாக அந்நாட்டின் மத்திய கட்டளை அமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி சர்வதேச அமைதி பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள முஜ்தபா கமீனி ஒரு காலை இழந்ததாகவும் தற்போது அவர் கோமாவில் இருப்பதாகவும் பிரிட்டன் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் புதிய ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முஜ்தபா கமீனியின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஈரான் மக்களின் அந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவதற்கான சூழலை உருவாக்குவதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயல்பட்டு வருகின்றன என்று பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் சர்வதேச நிதி மையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகரம் காபூல் மற்றும் காந்தஹார் பகுதிகளில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 4 பேர் பலி, 5 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்களை பிரிக்ஸ் நாடுகள் கண்டிக்க வேண்டுமென வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் தற்போது உள்ள அரசுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த நகரின் மையப்பகுதியில் உள்ள சதுக்கங்களில் மிகப்பெரிய அளவில் பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது.
இன்று காலை பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானில் பல தலிபான்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் கோஹட் ராணுவ கோட்டை அழிக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3வது முறை எங்கள் நாட்டை நோக்கி ஏவுகணை பறந்து வந்தது. அதை நேட்டோ வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து அழித்தன என துருக்கி தெரிவித்துள்ளது. போர் தொடங்கிய நாள் முதல் இதுவரை ஈரானில் 1444 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 18,551 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் KC-135 ரக வான்வெள்ளி எரிபொருள் நிரப்பும் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் 4 வீரர்கள் பலியானதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. IPL தொடரில் கொல்கத்தா அணியில் இடம்பெற்றிருந்த இந்திய வீரர் ஹர்ஷத் ராணா காயம் காரணமாக விலகியுள்ளார். மும்பை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த த்ரிஷாவிடம் விஜயுடன் வந்தது ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் எவ்வித ரியாக்ஷனும் காட்டாமல் வேகமாக நடந்து சென்றுவிட்டார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் ரவிமோகன் சினிமா பஞ்ச் டைலாக் பேசினார். மக்களை நம்பாதவர் மக்களை ஆள முடியாது. நீ தொழிலுக்காக அரசியல் பண்றவன், நான் தொழிலே அரசியலா பண்றவன் என்றார். மார்ச் 15 முதல் புதிய படங்களுக்கு சப்டைட்டில் மற்றும் காட்சிகளை விளக்கும் ஒளி வடிவம் கட்டாயம் என தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. காது கேளாதோர், பார்வையற்றோர் உள்ளிட்ட அனைவரும் திரைப்படங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. 2002 தமிழில் விஜய் நடித்த தமிழன் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பிரியங்கா சோப்ரா. அதன்பின் பாலிவுட், ஹாலிவுட் என பிரபலமானார். அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தமிழன் படப்பிடிப்பில் விஜயை பார்க்க நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் காத்திருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன். விஜய் ரசிகர்கள் காட்டிய அன்பு தெய்வீகமான உணர்வைப் போல இருந்தது. அப்போதுதான் இந்திய ரசிகர்களின் அர்ப்பணிப்பை முதன்முறையாக நேரில் உணர்ந்தேன் என்றார். ஹிந்தி நடிகை கங்கனா ரனாவத் தற்போது நடித்து வரும் பாரத் பாக்கிய விதாதா படம் 2008 மும்பையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாகிறது. அந்த சமயத்தில் மும்பையின் 2 மருத்துவமனைகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது அங்கிருந்த செவிலியர்கள் எப்படி அச்சூழலை லாவகமாக கையாண்டனர் என்பதே இதன் கதை. இதில் கங்கனா ரனாவத் செவிலியராக நடிக்கிறார். நடிகர் அர்ஜுன் தாஸ் சமீப காலமாக ஒருவரை காதலிப்பதாக சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வந்தார். அது மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி என சொல்லப்பட்ட நிலையில் வேறொருவரை தான் அர்ஜுன் தாஸ் காதலிப்பதாக கூறினார். இந்நிலையில் அவர் வெளியிட்ட பதிவில், ஒருவரை நீங்கள் உயிராக நேசிக்கும் போது அவரே உங்கள் இதயத்தை உடைத்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் எப்படித்தான் முன்னோக்கி செல்வது என பதிவிட்டுள்ளார். இதனால் அவர் காதல் தோல்வியடைந்து விட்டதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.